Hello students, இப்போ நம்ம 8th standard science portion தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா sound waves. ஸோ sound wavesனா என்னன்றது பார்ப்போம். Throw a stone into a pool or still water. It produces waves which spread rapidly over the surface of water and they travel in all directions. ஸோ ஒரு லைக் வந்து பாண்டில் ஏதாவது தண்ணி குளம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு கல் தூக்கி போடும் போது உனக்கு என்ன ஆகும், தண்ணி உள்ளே போகும்போது சுற்றி ரிங்கு மாதிரி ஒரு வைப்ரேஷன் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது பேர் தான் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க இது ட்ராவல் இன் ஆல் டைரக்ஷன். ஸோ உங்களுக்கு சுற்றி அந்த ரவுண்டாக அந்த வேவ்ஸ் வந்து என்னாகும், எல்லா டைரக்ஷனுமே அதை பரவி போகும். Do water particles move away from the point of disturbance? ஸோ நம்ம எங்கே டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. Check it by placing grains of raw dust over the water. They do not move away. Instead, they mergely move up and down about the mean position. Similarly, sound travels in the form of waves. ஸோ வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ரா டஸ்ட் இந்த மரத்துண்டு டஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டஸ்ட் என்ன பண்ணுறோம்னா தண்ணியில் போட்டுட்டு அதே மாதிரி கல்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் மூவ் ஆகும் தவிர அந்த பார்ட்டிகல்ஸ் உனக்கு மூவ் ஆகாது, அந்த டஸ்ட் வந்து உனக்கு மூவ் ஆகாது. ஸோ உன்னோட வைப்ரேஷன் மட்டும்தான் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சவுண்டு வந்து உனக்கு வந்து வேவ்ஸ் மூலியமாகவும் கூட அதை வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ த ஏர் ஆர் எனி அதர் மீடியம் in the form of the mechanical waves. ஸோ வந்து அது வந்து காற்று மூலியமா ஒரு மீடியம்ல வந்து போகுனா பரவாயில்ல, அண்ட் வந்து அகைன் வந்து இது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் மூலியமாகவும் இது போகுதுன்னு சொல்றாங்க. Mechanical wave is a disturbance which propagates a medium due to repeated periodic motion of the particles in the medium. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கள்ளத்துக்கு போட்டேன்னா அங்கே வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும், அந்த தண்ணி வந்து உனக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் வைப்ரேஷன். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஒரு பீரியாடிக் மோஷனாக வந்து போயிட்டே இருக்கும் from its mean position. So the disturbance which is caused by the vibration of the particle passed over to next particle. It means that the energy is transferred from one. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டிகல் இந்த மாதிரி போயிட்டே இருக்குல்ல, ஸோ அது வந்து என்னன்னா ஒரு எனர்ஜி வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து இன்னொரு பார்ட்டிகலுக்கு வேவ் ஃபார்முக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன். இன் வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் நாட் த பார்ட்டிகல். ஸோ வந்து வேவ் மோஷனில் எனர்ஜி மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது தவிர பார்ட்டிகல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகலை. So the velocity of the wave motion is different from the velocity of vibrating particle. So wave motionக்கும் vibrationக்கும் பார்ட்டிகலுக்கும் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. For the propagation of a mechanical wave, the medium must possess the property of inertia, elasticity, uniform density, and minimum friction among the particles. So இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா inertia, elasticity, uniform density, and minimum friction among the particles இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸ் ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா இன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட்ஸ் இன் அ டைரக்ஷன். ஸோ வந்து டிரான்ஸ்வர்ஸில் வந்து ஒரு டைரக்ஷன் பொறுத்து தான் வந்து இந்த பார்ட்டிகல் வேவ் வந்து இதாகும், விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். ஸோ வந்து இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பார்ட்டிகல் மூவ்மெண்ட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரே டைரக்ஷன், எனர்ஜி டிரான்ஸ்பரண்ட் ஒரே டைரக்ஷன் இப்படி தான் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் லைக் வேவ் இன் ஸ்ட்ரிங்ஸ், அதே மாதிரி லைட் வேவ்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே வந்து அந்த லைட் பல்ப், நம்ம அந்த சீரியல் பல்ப்ஸ் மாதிரி போடுவோம்ல, ஸோ அதெல்லாம் கூட அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி இன் சாலிட் அண்ட் லிக்விட். ஸோ வெறும் சாலிட் அண்ட் லிக்விட்ஸை மட்டும்தான் வந்து கிரியேட் ஆகும். Longitudinal waves வந்து in longitudinal waves the particles in the medium vibrate in a direction which is parallel to the direction of propagation. ஸோ வந்து பேரலாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து இப்படியும் டைரக்ஷன் ஆகும், இந்த பக்கம் போகும். பட் யூனிவர்சலில் டிரான்ஸ்வர்ஸில் ஒரே டைரக்ஷன் தான் போகும். பட் இது வந்து உங்களுக்கு இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். ஸோ வந்து வேவ்ஸ் இன் ஸ்ப்ரிங் இருக்கும் போது ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்கள் இப்படி ஃபுல்லாக அழுத்திட்டு ரிலீஸ் பண்ணும் போது ஒன்றா ஆகும், உங்களுக்கு இந்த பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ சவுண்ட் வேவ்ஸ் த மீடியம். ஸோ longitudinal waves are produced, இது வந்து என்னன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ்லக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. Next on the properties of sound. All sound that we hear are not same. There are some properties that differentiate one kind of sound from another. We will study about these properties. ஸோ எல்லாம் நம்ம கேட்குற எல்லா சத்தமே வந்து ஒரே சத்தம் கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட் தட்டு சத்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மனுஷன் பேச சத்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தண்ணி போட கீழே உடஞ்ச சத்தம் வேற மாதிரி இருக்கும், கண்ணாடி உடஞ்ச சத்தம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து ஒரு சவுண்ட் வந்து இன்னொரு சவுண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இதை பற்றின இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து loudness. It is defined as a characteristic of sound that enables us to distinguish a weak and feeble sound from a loud sound.
ஸோ வந்து இது வந்து என்னன்னா நம்மள வந்து வீக்கா நீ பொறுமையா பேசுறதுக்கும் நீ பேசுறது காதுலயே விழாம இருக்கிறதுக்கும் அப்படின்னா காதுலயே விழாத மாதிரி சத்தத்துக்கும் வந்து நீ சத்தமா பேசுறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ரைட். ஸோ the loudness of the sound depends on its amplitude. Higher the amplitude, louder will be the sound and vice versa. ஸோ எவ்வளோ ஆம்பிடியூட் வந்து ப்ரெஷராக நல்லா நீ பேசுறியோ அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப தூரம் ஆடியபிளாக இருக்கும், ரொம்ப லவுடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. When a drum is softly beaten, a weak sound is produced. ஸோ ஒரு ட்ரம்ஸை வந்து நீ ஒரு சாஃப்டாக கொஞ்சம் பொறுமையாக தட்டும் போது அதோட சவுண்டு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பொறுமையாக இருக்கும். அண்ட் அதே வந்து when it is beaten strongly, a loud sound is produced. ட்ரம்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சுன்னா அவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதான் சொல்கிறாங்க. ஸோ the unit of loudness of sound is decibel. அது வந்து ஸ்மால் டி வித் கேபிட்டல் பி போட்டுனா அது பேர் டெசிபல். டெசிபல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து pitch. The pitch is a characteristic of sound that enables us to distinguish between a flat sound and shrill sound. ஸோ பிட்ச்ன்றது வந்து ஒரு ஷார்ப்பாக, அதாவது தண்ணி வந்து ஊற்றுறது ஒரு சத்தமாக இருக்கும், அதே வந்து தண்ணி வந்து மேலேருந்து கீழே ஊற்றும் போது உங்களுக்கு ஒரு சத்தம் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த நார்மல் சவுண்டுக்கு வந்து ஃப்ளாட்டாக கேட்கறதுக்கும் ரொம்ப ஹைப்பராக கேட்கறதுக்கும் வந்து ஒரு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஹையர் வில் பி த பிட்ச். எவ்வளோ ஹை ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிட்ச் வந்து அதிகமாக இருக்கும். லைக் பாட்டு பாடும்போது அந்த ராகம்லாம் அப்படியே இழுப்பாங்க பாரு, பிட்ச் ஹை பிட்ச் அந்த தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹை பிட்ச் ஆட்ஸ் ஷில்லிங் டு த சவுண்ட். ஸோ ஒரு நடுக்கத்தை வந்து உங்களோட சவுண்டில் இருக்கும், ஒரு மாதிரி வைப்ரேட்டிங் சவுண்ட் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. So the sound produced by whistling, a bell, or flute, a violin are high pitch sound. So வந்து whistle அடிக்கிறது, bell மாதிரி சத்தம் விடுறது, flute வாசிக்கிறது, violin அதெல்லாமே வந்து pitch sounds ன்னு சொல்றாங்க. So normally the voice of a female has a higher pitch than a male. So usually வந்து ஃபீமேலுக்கு வந்து வாய்ஸ்ல வந்து pitch வந்து அதிகமா இருக்கும் மேல விட. That is why and female's voice is shrilling than a male's voice. ஸோ அதனால தான் வந்து ஃபீமேல்ஸ் வாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல தைரியமான போல்ட் வாய்ஸ் அண்ட் மேல்ஸ் வாய்ஸ் விட. Some examples of low pitch sounds are the roar of a lion and beating of the drums. ஸோ லோ பிட்ச்ல வந்து சிங்கம் கத்துறது, கர்ஜிக்கிறது, அப்புறம் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து லோ பிட்ச் சவுண்ட்ஸ்னு சொல்றாங்க. குவாலிட்டி ஆர் ட்ரிம்பிள். Quality or timbre. Okay. The quality or timbre is a characteristic of sound that enables us to distinguish between two sounds that has the same pitch and amplitude. For example, in an orchestra, the sound produced by some musical instruments may have the same pitch and loudness. Yet, you can distinguish identifying the sound produced. ஸோ வந்து என்னன்னா ரெண்டு பொருள் இருக்கும், ரெண்டுமே ஒரே வைப்ரேஷன் ஒரே பிட்சில் இருக்கும், ஆனால் அதோட டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்கலாம். லைக் மியூசிஷியன்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃப்ளூட்டு வாசிப்பாங்க, எக்ஸாம்பிள் ஃப்ளூட் வாசிப்பாங்க அண்ட் வந்து உங்களுக்கு ட்ரம்பட்டும் வாசிப்பாங்க, அந்த என்ன சொல்கிறது ட்ரம்ஸும் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உனக்கு ரெண்டுமே வந்து ஒரே பிட்சில் ஹை பிட்சில் தான் அடிப்பான், ஆனால் உனக்கு இதில் வந்து என்னது ஃப்ளூட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது இல்லைன்னு தெரியும், உன்னால் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த ஹை பிட்ச் வந்து இது வந்து ஃப்ளூட்டோடது, இது வந்து ட்ரம்ஸோடதுன்றது உன்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து குவாலிட்டி ஆர் ட்ரிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம். பாய்.